பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னாவை பார்ப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் அதிகாரம் 21 இறைவார்த்தை 6-7. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பைபிளில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நடப்பித்து கொண்டிருக்கின்றன. இன்று அநேக மக்களே சொல்கின்றார்கள், கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற நாட்களில் அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறது என்று பிற இன மக்களே பேசி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்கு இதோ கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதோ உலகத்தின் கணக்கை கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்றும் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே தெரிகிறது, என் தேவன் ஒருவரே முதலும் முடிவுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர். அவருக்கு முடிவே ஈராது. அவர் சதா காலமும் வாழ்கிறார் என்பதை இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. அவர் சொல்கின்றார். இதோ பைபிளிலே கடைசி புத்தகமாய் இருக்கின்ற வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இவ்வாறாக சொல்கிறார், நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை குடிப்பான் என்று. ஜீவ தண்ணீர் நம் வாழ்வுக்கு மரணமளவு ஒரு இது தடையே அல்ல. மரணத்துக்கும் பிறகும் நாம் நித்திய காலமாக அவரோட புத்திர பிள்ளைகளாக அவர் நமக்கு தகப்பனாக இருக்க போவதை நாம் கண்ணாக பார்க்க போகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சற்று உற்று நோக்குங்கள். என் தேவன் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், சமாதானத்தை தருவர், பாவங்களை மன்னிக்க கூடியவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி செபியுங்கள், அவரை நோக்கி வாருங்கள். அப்பா, மனம் மாற்றத்தோடு இதோ தேவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒருவரே தேவனாய் இருக்கின்றார். அவர் ஒருவரே முதலும் முடிவுமாயிருக்கிறார், அகரமும் நகரமுமாய் இருக்கின்றார். என் தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய தேவையற்ற வழிபாடுகளிலிருந்து, மன மாறுதலிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாருங்கள். என் தேவன் தாகம் உள்ளவன் மீது ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவருக்கு தகப்பனாய் இருப்பேன், அவர் எனது பிள்ளைகளாய் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இதோ தேவனுக்கு குமாரர்களாக, இதோ பரலோகத்தில் இந்த சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவனுக்கு பிள்ளைகளாக மாற விரும்புகிறீர்களா? இன்றே அதற்காக செயல்படுவோம். அன்பு இறைவா, பரிசுத்த தகப்பனே, இந்த பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும், அடியனை ஆசீர்வதியும் இயேசுவே. அப்போ உமக்குது பிள்ளைகளாக நாங்கள் வாழ, உமது பரிசுத்தத்தில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க, ஜீவ தண்ணீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் இயேசுவே. அப்பா, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.